ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி அப்ளிகேஷனில் பஸ் டிக்கெட் எப்படி நம்ம புக் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்கள் வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ டிஎன்எஸ்டிசி அப்ளிகேஷனில் எப்படி நம்ம பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற டிஎன்எஸ்டிசி பஸ் டிக்கெட் புக் பண்ணுற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ உங்களோட லாங்குவேஜை நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை ப்ரொஃபைல் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படி சொல்லி கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு இமெயில் யூசர் நேம் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பாஸ்வேர்டு அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிட்டு பாஸ்வேர்டு உங்களுக்கு க்ரியேட் பண்ண தெரியல அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு அப்படி சொல்லிட்டு க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு உங்களுக்கு கமெண்ட்டில் சென்ட் பண்ணுறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் அதில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. ஸோ அதே பாஸ்வேர்டு நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஃபுல் நேம் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய டேட்டு மந்த் நீங்கள் இயரை அதில் போட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் மேலாக ஃபீமேலான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபீமேலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் ஒரு டிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் அப்படி சொல்கிற ஒரு ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். ஓகே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் டிக்கெட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டூ அப்படி சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரம்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலேருந்து நீங்கள் கிளம்புறீங்களோ ஸோ அந்த இடத்த நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா சென்னை கிளம்பாக்கம் அந்த ஆப்ஷன் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டூவில் நீங்கள் எந்த இடத்துல போய் இறங்க போகிறீங்களோ ஸோ அந்த இடத்த நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அந்த இடத்த நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டோ ஸோ அந்த டேட்டை நீங்கள் எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு உள்ள டேட்டு தான் நான் போகிறேன். ஸோ அதனால் இன்னைக்கு உள்ள டேட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு சின்னதாட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்ச் ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊருக்கு எந்தெந்த பஸ் போதோ ஸோ அந்த பஸ்ஸோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இப்போ என்னோட ஊருக்கு என்னென்ன பஸ் போதோ ஸோ அந்த பஸ்ஸோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பஸ்ஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பஸ்ஸில் எந்தெந்த சீட்டு அவைலபிளாக இருக்கும் ஸோ அந்த சீட் எல்லாமே அந்த ஒயிட் கலரில் காட்டியிருக்கும். ஸோ இதில் எந்த சீட்டு உங்களுக்கு வேணுமோ ஸோ அந்த சீட்டை நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீட் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டிங் பாயிண்ட் கேட்பாங்க. நீங்கள் எந்த இடத்துலேருந்து ஏற போகிறீங்களோ ஸோ அந்த இடத்த நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் அந்த டிஸ்பிளேல காட்டுறேன். டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷன் மறுபடியும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலா ஃபீமேலான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் என்ன ஐடி ப்ரூஃப் இருக்கோ ஸோ அந்த ஐடி ப்ரூஃபை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு அந்த ஆப்ஷன் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். ஸோ எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த இடத்துலேருந்து ஏறுறீங்க, எந்த இடத்துல போய் இறங்க போகிறீங்க, ஸோ அந்த பஸ்ஸு டேட் என்ன, அந்த டைமிங் அதாவது எந்த டைமுக்கு அந்த பஸ் வரும் ஸோ எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் அமௌண்ட் அப்படி சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பே அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.
பே ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் வச்சு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். யூபிஐ ஐடி வச்சு நீங்கள் பேமெண்ட் பே பண்ணிக்கலாம். வாலெட் வச்சு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். யூபிஐ QR கோடு வச்சு ஸ்கேன் பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ஆப்பில் என்ன வச்சு நான் பேமெண்ட் பே பண்ண போகிறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா யூபிஐ QR அந்த ஆப்ஷன் நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பே பண்ண போகிறேன். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ஒரு QR கோடு ஒன்று வருது பாருங்கள். ஸோ இந்த QR கோடை இன்னொரு மொபைலில், அதாவது உங்களோட ஃபோன்பே, ஜிபே, ஸோ அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் அந்த டிஸ்பிளேல வந்துடும். ஸோ அந்த டிஸ்பிளேல வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா பே அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ பின் கேட்கும். உங்களோட யூபிஐ பின் நீங்கள் கொடுத்து டிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். பேமெண்ட் போன அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டிக்கெட் அதில் கன்ஃபார்ம் ஆகிடும். கன்ஃபார்ம் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பஸ் டிக்கெட் புக் பண்ண பஸ்ஸில் போயிட்டு நீங்கள் ஏறிட்டு நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப் நீங்கள் அதில் டிக் பண்ணிங்களோ ஸோ அந்த ஐடி ப்ரூஃபை அந்த கண்டக்டர்கிட்ட காட்டிட்டு நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணி போய்க்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் TNSTC அப்ளிகேஷனில் உங்களோட பஸ் டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணி வாங்குவது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ எடுத்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விட பிறகு தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.